பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 40ஆம் அதிகாரம் 29வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது: நம்முடைய தேவன் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போகாது. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். ஆஹா லேலுயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆமென். மிகுந்த ஆவலோடு கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, ஏக்கத்தோடு கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, சோர்ந்து போய் இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்கிறாரு, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறார். சோர்ந்து போய் இருக்கிற உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட காரியத்தை பல நேரங்களில் நீங்கள் முயற்சி செய்து பார்த்து அது தடையாகி இப்போ சோர்வின் விளிம்புக்கு வந்துட்டீங்க. அவ்வளோதான், இனிமேல் நான் முயற்சி செய்ய போகிறது இல்லைன்ட்டு சொல்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு பலன் கொடுப்பேன், இனிமே தான் நீ ஸ்டார்ட் பண்ண போகிற அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஆண்டவர் உங்களை இன்னும் பலன் கொடுத்து இன்னும் அதிகமாக ஓட செய்வார். வாலிபர்கள் இளைப்படைந்து அப்படி டயர்டாகி உட்கார்ந்துருவாங்க. ஆனால் கர்த்தருக்காக காத்திருக்கிற நீங்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவீர்கள். இது உங்களால் அல்ல, அவர் நியமித்ததுனால. இது உங்களால் அல்ல, உங்கள் பலத்தால் அல்ல, அவர் கொடுக்கிற பலத்தினால நீங்கள் செட்டைகளை அடித்து எழும்புவீர்கள். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. மகனே மகளே, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சிலர் மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து அவர்கள் அப்படி இருக்கிறாங்களே, இவங்க இப்படி இருக்கிறாங்களே என்று சோர்ந்து போவாங்க. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலகட்டம் உண்டு. இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு 3 மாதத்தில் காய்ச்சிரும், 3 மாதத்தில் அந்த செடியை காணாமல் போயிடும். ஆனால் மாமரத்தை பார்த்தீங்கன்னா மெதுவாக தான் வளரும், ஒரு இலை விடுறதுக்கு 1 வாரம் ஆகும், ஆனால் அது பல வருடங்களுக்கு கனி கொடுக்கும். ஸோ உங்களுடைய அழைப்பு வேறையாக இருக்கலாம், அவங்களுடைய அழைப்பு வேறையாக இருக்கலாம். உங்களுடைய தரிசனம் வேறு, அவங்களுடைய தரிசனம் வேறு. உங்களுக்கு நியமித்த பாதை, ஆண்டவர் அருளின பாதை வேறு, மற்றவர்களுக்கு ஆண்டவர் அருளின பாதை வேறு. ஸோ மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க, என் குடும்பத்தில் எல்லாருமே நல்லா தான் இருக்கிறாங்க, ஆனால் நான் மட்டும்தான் இப்படி இருக்கிறேன், என் குடும்பத்தில் எல்லாருமே நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க, ஆனால் நான் மட்டும் இன்னும் எழும்பாமலே இருக்கிறேன் என்று சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத, நான் உனக்கு இருக்கிறேன், நான் உனக்கு பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என்னுடைய நீதியின் வலது கரத்தினால நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை தப்பு வைப்பேன், நான் உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம சின்ன காரியங்களில் ஜெபித்து அற்புதங்களை பெற்றிருக்கலாம். ஆனால் ஒரு பெரிய காரியத்துக்கு ஜெபிக்கும்போது எந்த ஒரு பலனுமே இல்லாதது போல காணப்படலாம். ஆனால் ஜெபிக்கிறத விடாதீங்க, சோர்ந்து போகாமல் ஜெபித்து கொண்டே இருங்க. ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு அற்புதத்தை செய்வார். என் கணவன் குடிகாரனாக இருக்கிறான், இன்னும் என் வாழ்க்கை மாறவே இல்லை, என் வாழ்க்கை இனிமேல் இப்படியே தான் போக போகுது அப்படின்னு நினச்சி கண்ணீரோடு செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, மாற்றுவேன். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே இல்லை. மகனே மகளே, என்னை குறைச்சி எடை போடாத. ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவர். நீங்கள் விசுவாசத்தோடு உங்களுடைய கணவனுக்காக ஜெபிங்க, நீங்கள் விசுவாசத்தோடு உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. கட்டாயம் ஆண்டவர் அவர்களை மாற்றுவார்.
ஐயோ எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நான் இந்த குடி அடிமைத்தனத்தில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறேன், இதிலிருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியலை, இதை விட முடியல என்று கலக்கத்தோடு இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இந்த நேரத்தில் நீங்கள் இந்த செய்தியை கேட்டுட்ருக்கீங்களா? கர்த்தரிடத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா விடுதலையை கட்டாயம் கொடுப்பார். நீங்கள் கேளுங்க, இயேசுவே என்னை விடுதலை செய்யுங்கப்பா, இந்த குடி பழக்கத்திலிருந்து நான் வெளியே வரணுன்ட்டு ஆசைப்படுறேன், என்னை விடுவீங்க. அல்லது வேறு ஏதாவது பாவ பழக்கத்தில் மாட்டிக்கொண்டு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, வெளியே சொல்ல முடியாமல் ஐயோ நான் என்ன செய்வேன், இப்படி நான் சிக்கி இருக்கிறேனே என்று நீங்கள் கலக்கத்தோடு பயத்தோடு இருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே தகப்பனே என்னை விடுவீங்க என்று நீங்கள் கேட்ட அந்த மாத்திரத்திலே ஒரு பரிபூர்ண விடுதலையை ஆண்டவர் கட்டளையிட அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் உள்ளத்துக்குள்ளே அவர் வந்து விடுவார். உங்கள் உள்ளத்தில் வந்து உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுவார். உங்களை பார்த்தவங்க, உங்களை ஏளனமாக பார்த்தவங்க உங்களை மரியாதையோடு கனப்படுத்தி பார்க்கும்படியாய் ஆண்டவர் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவார். ஆண்டவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. சோர்ந்து போகாத மகனே, சோர்ந்து போகாத மகளே, நீ சோர்ந்து போகும்போது உனக்கு வல்லமையை ஆண்டவர் கொடுப்பார், உனக்கு பெலனை ஆண்டவர் கொடுப்பார், உன்னை தேற்றுவதற்கு அவர் கூட இருக்கிறார். என் கண்ணீரை யார் பார்க்கிறான்னு நினைக்கிறியா? ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அதை துருத்தியில் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிற தெய்வம். நாம் அழும்போது நாம் மாத்திரம் அழுகுவதல்ல, அவரும் சேர்ந்து அழுகிறார். அங்கு லாசரு வீட்டிலே ஆண்டவர் இயேசு கண்ணீர் விட்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எஸ், இயேசு கண்ணீர் விட்டார். நீங்கள் அழும்போது அவர் பார்த்துட்டு நகைக்க மாட்டார். மனிதர்கள் வேணாம் வெளி வேஷத்துக்கு உங்கள்கிட்ட தேற்றுவது போல சொல்லிட்டு உள்ள மனதில் இவனுக்கு தேவைதான் என்று மகிழ்ச்சி அடையலாம். ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தை அறிந்து உங்களுடைய ஏக்கத்தை, உங்களுடைய விருப்பத்தை அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் என்ன ஏக்கத்தோடு இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கீங்களோ அதை நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் இப்பொழுதே உங்களை விடுதலையாக்குவார். எந்த பாவ பழக்கமாக இருந்தாலும் இப்பொழுதே விடுதலையாக செய்வார் ஆண்டவர். நாளைக்கு, நாளான்னைக்கு, இல்லை அடுத்த வாரம் மாறுகிறேன், அல்லது அடுத்த மாதம் மாறுறேன் அப்படின்ட்டு நீங்கள் அது டிலே பண்ணாதீங்க. அதுக்கு நேரத்தை ஒதுக்கி இது பண்ணாதீங்க. இப்போவே விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. இப்போவே ஆண்டவரே நான் மாற ஆசைப்படுறேன்ப்பா, இந்த பாவத்தை இன்றோடு நான் விடுறதற்கு ஆசைப்படுறேன், எனக்குள்ளே வாங்க ஆண்டவரே, எனக்குள்ளே வாங்க, எனக்குள்ளே வாங்கன்ட்டு சொல்லும்போது, நீங்கள் எனக்குள்ளே வாங்கன்னு சொல்லும்போதே ஆண்டவர் உங்களுக்குள்ளே வருவார். ஆண்டவர் உங்களுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்குள்ளே ஒரு பலன் உண்டாகும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள பலன் உண்டாகி உங்களுக்குள்ளே இருக்கிற இருள் விலகுவதை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு இருளான இடத்துக்கு போகும்போது அங்கே வெளிச்சம் வரும்போது எப்படி அந்த இடத்துல இருள் விலகுகிறதோ அதே போல் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்கள் உள்ளத்துக்குள்ளே, இயேசு உங்கள் உள்ளத்துக்குள்ளே, உங்கள் இல்லத்துக்குள்ளே வரும்போது உங்கள் உள்ளத்திலையும் இல்லத்திலையும் இருக்கிறதான பலவிதமான அசுத்தங்கள் தன்னால் வெளியே போகும். தன்னால் பாவ பழக்கங்கள் வெளியே போகும். விட முடியாத பாவ பழக்கத்தோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருப்பீங்கன்னா இயேசுவோடு கூட இருக்கிற உறவை இன்னும் அதிகப்படுத்துங்க. ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். அதனால தான் இந்த செய்தியை உங்களை கேட்க வைக்கிறார். அதிகமாக நேசிக்கிறதுனால தான் உங்களை இதை கேட்க வைக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்கு இடம் கொடுங்க. ஆண்டவர்கிட்ட நான் பேசலாமா? நான் பேசினா ஆண்டவர் கேட்பாரா? நான் பாவிலா, நான் பாவம் நிறைய செஞ்சுட்டேனே, கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பாவிகளை தேடி தான் இயேசு கிறிஸ்து வந்தார். நீதிமான்களுக்காக ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வரல, பாவியை தேடி தான் வந்தார். எந்த மனுஷன் என்னிடத்தில் வருகிற எந்த மனுஷன் நான் புறம்பே தள்ளேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர்கிட்ட தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தான் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். ஆண்டவருடைய சமூகத்தில் போயிட்டு உங்களை தாழ்த்தி, ஆண்டவரே நான் பாவம் செய்தது உண்மை, நான் பாவம் செஞ்சதுனால என் குடும்பம் இன்றைக்கி வறுமையில் இருக்குது, நான் பாவம் செய்ததுனால இன்றைக்கி நான் என்னுடைய வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது, ஆனால் இன்றோடு இந்த பாவ பழக்கத்தை நான் விட விரும்புகிறேன். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? இன்றோடு இந்த பாவ பழக்கத்தை நான் விட விரும்புகிறேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு பலன் தாருங்க என்று சொல்லும்போது ஆண்டவர் பலன் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உள்ளே வந்துட்டாலே பலன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தனியாக பலன் வரணுன்ட்டு அவசியமே கிடையாது. அவர் உள்ளே வந்துட்டேன்னா என்ன நடக்கும்னா,
பாவம் செய்கிறதான அந்த விருப்பத்தை ஆண்டவர் எடுத்து போட்டுருவார். அப்போ உங்களுக்கே பாவம் செய்யணுன்ட்டு தோணாது. ஐயோ, இது அருவருப்பாச்சே, இதையா நம்ம செய்து கொண்டு இருந்தோம், ஐயோ இது தேவனுக்கு பிடிக்காத காரியமாச்சே என்று நீங்களே வெறுக்கும்படியாக அந்த பலனை கொடுப்பார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் அளிக்கிறவர். சத்துவம் இல்லாதவனுக்கு, ஒருவேளை பாவத்தை மேற்கொள்ளத்தக்கதான சத்துவம் உங்களுக்கு இல்லாததுனால நீங்கள் திரும்ப 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 விழுந்து கொண்டு இருக்கலாம். நீதிமொழிகள் 24:16 சொல்லுகிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். ஆண்டவர் உங்களை தம்முடைய இரத்தத்தினால கழுவி இருக்கிறார். நீங்கள் எத்தனை முறை விழுந்தாலும் உங்களை எழுப்புவதற்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை. அந்த குறுகி போகாத அந்த கரத்தை நீங்கள் நோக்கி பாருங்கள். ஆண்டவர் உங்களை மீண்டுமாய் வணைவார், மீண்டுமாய் கட்டி எழுப்புவார், மீண்டுமாய் உங்களுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் சந்திப்பார். ஆண்டவர் உங்களை வணைந்து ஒரு வேறு நல்ல அவருடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாக மாற்ற முடியும் ஆண்டவரால். நீங்கள் ஏன் சோர்ந்து போகிறீங்க? ஊரே வேசி என்று சொன்ன ஒரு ஸ்திரீயை ஆண்டவர் அந்த பட்டணம் முழுவதற்கும் ஆசீர்வாதமாய் இயேசுவை அவர்களுக்கு அறிமுகம் செய்யும் ஒரு பெரிய ஊழியக்காரியை மாற்றினார். ஏன் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியாது ஆண்டவரால்? ஏன் கலங்குறீங்க? ஏன் பயந்து இருக்கிறீங்க? தைரியமாக இருங்க, தைரியமாக இருங்க. ஆண்டவர் உங்களை மாற்றுவார், உங்களுக்கு பலன் கொடுப்பார். ஒருவேளை பணம் இல்லாமல் நீங்கள் எளிமையான நிலையில் இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு தேவைகளை ஏற்ற விதத்தில் அழகாக நேர்த்தியாக சந்திப்பார். நீங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் ஆண்டவருடைய ஒத்தாசை வரும். மற்ற மனுஷரெல்லாம் அங்கே வலது பக்கம் இடது பக்கம் பார்ப்பாங்க. நமக்கு ஒத்தாசை செய்பவர் அவர் மேலே இருக்கிறார். அவர் எப்படியாவது ஒத்தாசை பண்ணுவார். இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணுன்ட்டு இல்லை. பின்னாடி பார்வோன் சேனை, முன்னாடி செங்கடல். ஜனங்கள் எப்படிடா பிழைக்க போகிறோம், முடிஞ்சது அப்படின்ட்டு சோர்ந்து போய் இருந்தாங்க. ஆண்டவர் என்ன பண்ணார்? செங்கடலை 2 பிளந்தார். செங்கடல் தனை நடுவாய் பிளந்த எங்கள் தேவனின் கரமே தாங்கியதே நாள் வரையில். தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய், நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. அந்த சோர்ந்து போயிருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய பலன். அதுக்கப்புறம் அந்த செங்கடலில் பார்வோனை அவனுடைய சேனைகளை அழித்து போட்டார் தேவன். அதற்கு பின்பாக அதை பார்த்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆடி பாடி மகிழ்ந்தார்கள். அதுதான் ஆண்டவர் கொடுக்குற பலன். நீங்கள் ஆண்டவரை மட்டும் நம்பி இருங்க. ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயத்தை, உங்களுக்கு தேவையான சகாயம்னா என்னது, ஹெல்ப்பு, உங்களுக்கு தேவையான உதவியை ஆண்டவர் செய்வார். கவலையே படாதீருங்க. நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுப்பேன், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. அதே போல் இந்த செய்தியை கேட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் கர்த்தர் பலப்படுத்தி அவர்களுக்கு சகாயம் செய்து அவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவீராக என்று ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரை பலனற்று சோர்ந்து போய் ஆண்டவரை எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையற்று இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தரை நீங்கள் கண்டிருக்கிறீங்க. அவர்களை ஆசீர்வதிங்க, அவர்கள் தேவைகளை சந்திங்க. குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுங்க. பண கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் நல்ல செழிப்பை கட்டளையிடுங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார் என்று வசனத்தின்படி வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தினால கர்த்தர் நிரப்புங்க.
இந்த வேளையிலும் வியாதியோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த வியாதி நீங்கி அவர்கள் பூரண சுகத்தோடு உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உமக்கு சாட்சியாக நிற்க கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுங்க. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையின் கரம் அவர்கள் பார்க்கட்டும், முகமுகமாய் பார்க்கட்டும், உம்முடைய வல்லமையை அவர்கள் உணர்வார்களாக என்று ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலே கர்த்தர் அவர்களை விடுவிப்பீராக என்று ஜெபிக்கிறோம். பாவ கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் அறுக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறேன். எல்லா விதமான தேவையற்ற காரியங்களும் விலகுவதாக என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.